நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று சொன்னதற்கான காரணம், செவிலியர்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்வு என்பது தொடங்கப்பட்டதே கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தான். கடந்த ஆண்டிலிருந்து தான் இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு மட்டும் டிப்ளமோ இன் நர்சிங் 945 பேரும், பிஎஸ்சி நர்சிங் 75 பேரும், எம்எஸ்சி நர்சிங் 64 பேரும், நர்ஸ் பிராக்டிஷனர் மிட்வைஃபரி ஒரு 16 பேரும், ஆக மொத்தம் 1100 பேர் இன்றைக்கு பட்டம் பெற காத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் இந்த துறையின் சார்பில் பாராட்டவும், வாழ்த்தவும், போற்றவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் துணை வேந்தர் அவர்களும் எடுத்து சொன்னதைப் போல, செவிலியர் பணி என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, உங்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க சேவை என்பது எந்த அளவுக்கு தேவையானது, உங்களுடைய பணியின் காரணமாய், செவிலியர்களுடைய பணியின் காரணமாய் எந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையின் கட்டமைப்பு மட்டுமல்ல, சேவையின் அளவீடும் இந்திய அளவில் எப்படி உயர்ந்து வருகிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செவிலியர்கள் பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் மகத்தான ஒன்று. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மகப்பேறு துறையில் பச்சிளங்குழந்தைகளின் இறப்பு விகிதம் என்பது இன்றைக்கு வெகுவாக குறைந்து வருவதற்கு செவிலியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியே காரணம் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 1 லட்சம் மகப்பேறுவில் மகளிருக்கான இறப்பு என்பது 90 இருந்தது. ஆனால் தற்போது அது 39.5 குறைந்திருக்கிறது. சரிபாதிக்கும் கீழே கடந்த 5 ஆண்டுகளில் அது சரிந்திருப்பதற்கான காரணம் உங்களுடைய சேவை உணர்வு என்பதை நான் மகிழ்ச்சியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் குழந்தைகளின் மரண விகிதம் என்பது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 1000க்கு 10.6 இருந்தது. அது தற்போது 7.7 குறைந்திருக்கிறது. எனவே மகப்பேறுவில் தாய்மார்களின் இறப்பு விகிதமாக இருந்தாலும், குழந்தைகளின் இறப்பு விகிதமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான காரணம் தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற செவிலியர்களின் மிகப்பெரிய அளவிலான பாராட்டுக்குரிய சேவைகளாகும். அந்த வகையில் இந்த செவிலியர் பணி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஒவ்வொரு செவிலியரையும் அன்னை தெரசாவுக்கு இணையாக மதிப்பீடு செய்கிற மாநிலம்தான் தமிழ்நாடு என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக உணர்வீர்கள். செவிலியர்களை பார்க்கும் போதெல்லாம் அன்னை தெரசாவை மனக்கண் முன் கொண்டு வந்து அவர் தோற்றத்தில் இந்த செவிலியர்களை வைத்து பார்க்கிற அந்த மனநிலை என்பது தமிழக மக்கள் மனதில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். செவிலியர்கள் கல்லூரியாக இருந்தாலும், செவிலியர் பயிற்சி பள்ளியாக இருந்தாலும், இந்தியாவில் முதலில் தோன்றியது தமிழ்நாட்டில் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். 1871 தான் முதல் செவிலியர் பயிற்சி பள்ளி தற்பொழுது இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. 1871 ஆண்டு தான் முதல் செவிலியர் பயிற்சி பள்ளி தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது. அதேபோல் செவிலியர் கல்லூரி 1967 ஆண்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுவுமே இந்தியாவில் முதன்முறையாக தொடங்கப்பட்ட ஒன்று. எனவே செவிலியர் பயிற்சி பள்ளியாக இருந்தாலும், செவிலியர் பயிற்சி கல்லூரியாக இருந்தாலும்
முதலில் தொடங்கியது தமிழ்நாட்டில் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதேபோல் தமிழ்நாட்டில் தாதியர் குழுமம், தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் 1926ஆம் ஆண்டே தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் அமைந்துள்ள செவிலியர் பயிற்சி மற்றும் செவிலியர் கல்லூரிகளில் பயின்ற தங்களுடைய பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்து இன்றைக்கு நீங்கள் பட்டம் பெற காத்திருக்கிறீர்கள். இந்தியாவின் முதல் செவிலியர் பயிற்சி பள்ளி, முதல் செவிலியர் கல்லூரி என்கின்ற அந்த அந்தஸ்து மிக்க நிர்வாகங்களில் பயின்று வந்திருக்கிற நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியவர்கள். தமிழ்நாட்டில் 6 அரசு செவிலியர் கல்லூரிகள் ஏற்கனவே இயங்கி வருகிறது. இந்த 6 அரசு செவிலியர் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு பிஎஸ்சி நர்சிங் 450 மாணவ மாணவியர்களுடனும், போஸ்ட் பேசிக் நர்சிங் 80 மாணவ மாணவியர்களுடனும், எம்எஸ்சி நர்சிங் 101 மாணவ மாணவர்களுடனும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 25 செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் ஆண்டுதோறும் 2060 மாணவிகள் இன்றைக்கு பயிற்சி பெற்று வருகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அரசு பயிற்சி செவிலியர் பயிற்சி பள்ளிகள், செவிலியர் கல்லூரிகள் இருப்பதைப் போலவே தனியார் செவிலியர் கல்லூரிகளும் தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளிகளும் ஏராளமானவைகள் இன்றைக்கு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறது, சிறப்பான கல்வி சேவையை புரிந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 285 தனியார் செவிலியர் கல்லூரிகளும் 178 தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளிகளும் இன்றைக்கு இயங்கி வருகிறது. அரசு மட்டுமல்லாது தனியாரும் இணைந்து செவிலியர்களுக்கான பயிற்சி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இன்றைக்கு உருவாக்கி நம்முடைய இந்த செவிலியர் அவர்களுடைய மிகப்பெரிய அளவிலான தேவையை உலகத்திற்கு நிறைவேற்றி தந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 27,370 செவிலியர்கள் படித்து வெளியில் வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அநேகமாக இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில்தான் இந்த அளவுக்கான செவிலியர்கள் பயிற்சி முடித்து படித்து முடித்து வெளியில் வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. இந்த அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு எடுத்து வருகிற சிறப்பு நடவடிக்கைகளின் காரணமாக தற்பொழுது மதுரை செவிலியர் கல்லூரியில் மாணவர்களுடைய சேர்க்கை என்பது 50ஆக இருந்தது, தற்பொழுது 100ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக செவிலியர் துறையிலும் பல்நோக்கு சிறப்பு செவிலியர் பட்டப்படிப்புகள் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை மற்றும் சரியான பராமரிப்பு கிடைத்து வருகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள செவிலியர் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் பயின்று வரும் செவிலியர் மாணவ மாணவியர்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிற, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய சீரிய திட்டங்களாக இருந்து வருகிற புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலமும், தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலமும், நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலமும் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் பயன்பெற்று வருகிறார்கள். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு அற்புதமான திட்டம்தான் மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற திட்டமும், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டமும். இந்த 2 திட்டங்களின் வாயிலாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏறத்தாழ 12 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த 12 லட்சம் பேரும் மாதந்தோறும் 1000 ரூபாயை பிஏ, பிகாம், பிஎஸ்சி போன்ற இளங்கலை வகுப்புகளில் படிப்பவர்களுக்கு 36,000 ரூபாயும், பொறியியல் படிப்புகளை படிப்பவர்களுக்கு 48,000 ரூபாயும், மருத்துவ படிப்பு படிப்பவர்களுக்கு 60,000 ரூபாயும், டிப்ளமா படிப்பவர்களுக்கு 24,000 ரூபாய் என்கின்ற வகையில் மாதந்தோறும் 1000,
பெற்று இன்றைக்கு கல்வியை தொடர்ந்து வருபவர்களுடைய எண்ணிக்கை 12 லட்சம் மாணவ மாணவியர். இதனால்தான் இந்தியாவில் உயர்கல்வியின் சேர்க்கை என்பது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாய் ஒன்றிய அளவிலான சதவிகிதத்தை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக இருக்கிறது. ஒன்றிய அளவில் உயர்கல்வியில் சேர்பவர்களுடைய எண்ணிக்கை 28.4 இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேர்பவர்களுடைய எண்ணிக்கை 47% இருக்கிறது. ஒன்றிய அளவிலான சதவிகிதம் 28.4 என்று இருக்கையில் தமிழ்நாட்டின் சேர்க்கை விகிதம் என்பது 47% இருக்கிறது. இதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டங்களின் மூலம் இன்றைக்கு மாணவ மாணவியர் பயன்பட்டு வருகிறார்கள்.